கவனிங்க, இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஏன் அப்படி இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இல்ல, எதனால இல்லைன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறதற்கு காரணம் நீங்க எடுக்கிற முடிவு தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முடிவு எடுத்திருப்பீங்க. பெருசா இருக்கலாம், சிறுசா இருக்கலாம். சரியா? பெரிய முடிவுக்கு நாம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், ஆனா சின்ன விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பெரிய முடிவு நம்ம பார்த்து பார்த்து பக்குவமா எடுப்போம். சின்ன முடிவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறதே கிடையாது. அதை நம்ம கவனமாக கூட எடுக்க மாட்டோம். சொல்லப்போனா சின்ன விஷயம் எடுக்க நம்ம தயங்குவோம். ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ எடுக்கிறது பெரிய முடிவுகள் உன் வாழ்க்கையே மாத்தாது. ஆனா நீ எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையே மாத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க திஸ் இயர் நான் நல்லா படிக்கணும்னு நீ நினைச்சா போதாது. அடுத்த நிமிஷம் நீ எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் அதை முடிவு பண்ணுது. அடுத்த செகண்ட் நீ படிக்கலாமான்னு நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாமான்னு கூட நீ எடுக்கிற முடிவு தான். இருந்து தூங்கலாமா இல்ல படிக்கலாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். விளையாடலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கறதும் நீ தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க கேலி பண்றாங்கல்ல, அதை பார்த்து கிவ் அப் பண்ணிடலாமா இல்ல ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீ அடுத்தடுத்து எடுத்து இருக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையே மாத்தும். ஸோ பார்த்து முடிவுகளை எடு. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையில நீ இறுதி தருணங்கள்ல இருக்கீங்கன்னா அப்போ நீ நினைச்ச மாதிரி உன் லைஃப் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அது ரொம்ப கஷ்டங்க. ஆனா இப்போ நீ இறுதி கட்டத்துல இல்ல, உனக்கு நிறைய டைம் இருக்கு. நீ முடிவு பண்ணா, முயற்சி பண்ணி உன் இறுதி தருணத்திற்கு முன்னாடி உன் ஆசைகளை அடையலாம். போராடி கஷ்டப்பட்டா நிச்சயம் அடைய முடியும். சோ அதுக்காக முயற்சி பண்ணு. கிவ் அப் பண்ணாதீங்க. நீ எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளை எடுத்துக்கிட்டே இரு. அது மட்டும் இல்லைங்க, எலன் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பிடிக்காத வாழ்க்கைய ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்வதை விட உனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்த பண்ணிக்கிட்டு இரு. எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தருது. ஆனாலும் அந்த வாழ்க்கை சின்னதுன்னா இதுதான் உனக்கு உண்மையான சந்தோஷம் கொடுக்கும். அதுதான் உன்னுடைய உண்மையான வெற்றின்னு சொல்றாரு. சரியா? அதனால நானும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு முடிவு எடுக்கணும்னா நீ சின்ன சின்ன முடிவுகள் எடுத்துதான் ஆகணும். அந்த சின்ன சின்ன முடிவுகள் நீ எந்த மாதிரி எடுக்கிறியோ அதை பொறுத்துதான் உன்னுடைய பெரிய முடிவுகள் அமையும், மொத்தமாக மாறும். சோ இந்த நிமிஷத்துல இருந்து அடுத்த செகண்ட் என்ன பண்ண போற அப்படின்னு நீ எடுக்கிற முடிவு தான் உன்னுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். அடுத்த நிமிஷம் படிக்கலாமா இல்ல வேணாமா, இல்ல டிவி பார்க்கலாமா இல்ல இருந்து படிக்கலாமா, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாமா, இப்படி நீ எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உன்னுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும்ங்கிறத மனசுல வச்சுக்கோ. இந்த வாழ்க்கை நீ எந்த மாதிரி வேணாலும் வாழலாம். விருப்பம் இருக்குதா இல்லையா? நான் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய ஒரு செகண்ட் போயிடுங்க. அது திரும்ப வராது. இதே மாதிரி தாங்க ஒரு மணி ஆகும், ஒரு வாரம் ஆகும், ஒரு மாசம் ஆகும், ஏன் ஒரு வருஷம் கூட ஆகும். இப்படி உனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ அது பாட்டு போயிட்டு தாங்க இருக்கும். சரியா? ஆனா இந்த வாழ்க்கையில நீ நினைச்ச மாதிரி அமையணும்னா உனக்குன்னு ஒரு மிஷன் இருக்கணும். அதை நோக்கி இன்னொரு மிஷன் இருக்கணும். அப்படி நீ தொடர்ந்து போகணும்னா நீ எடுக்கிற முடிவுகள்ல கவனமாக எடுக்கணும். சரிங்களா? அப்படி நீ கவனமாக முடிவுகள் எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில நீ டைரக்ட் பண்ணி போக ஆரம்பிச்சேன்னா உன்னை யாராலும் அசைக்க முடியாது. சோ இன்னைக்கும் லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் எடுக்கிறது பெருசு இல்லைங்க. ஆனா நீ எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் உன் லைஃப் சேஞ்ச் பண்ணும்னு நீ புரிஞ்சு எடுக்கிற பாரு, அதுதான் உன் வாழ்க்கையை மாத்தும். சோ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி.